600 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு மாட்டு தோல் மேல 480 பக்கங்கள் கொண்ட ஒரு பர்டிகுலர் புக் எழுதப்படுது. இந்த புக் எழுதின லாங்குவேஜ் என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இந்த புக்ல எல்லா பேஜ்லயும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆர்ட் ஒர்க்ஸ் இருக்குது, அண்ட சராசரங்கள் வரையப்பட்டிருக்குது, நிர்வாணமான பெண்கள் வரையப்பட்டிருக்காங்க. ஆனா எதுக்காக இதெல்லாம் வரைஞ்சிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியல. இப்போ 100 வருஷமா மனிதர்களோட கையில இந்த புக் மறுபடியும் கிடைச்சிருக்குது. 600 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு புக். இந்த புக் எதை பத்தி எழுதியிருக்காங்க, இந்த புக்ல என்ன அர்த்தம் இருக்குது, இந்த புக்குக்குள்ள இருக்கிற இந்த நிர்வாணமான பெண்களா இருக்கட்டும், மிகப்பெரிய ஸ்பேஸை பத்தி என்னெல்லாமோ ஆர்ட் இருக்குது, நீர் வாட்டரை பத்தி இருக்குது, இதுக்கெல்லாம் இருக்கிற கனெக்ஷன் என்ன அப்படிங்கிற ஒரு மர்மம் இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு நம்ம பேசுற மொழியை கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்குது. ஆனா இந்த புக்ல என்ன இருக்குங்கிறத இன்னைக்கு வரைக்கும் யாருனாலையும் டிகோட் பண்ண முடியல. 600 வருஷமான உலகத்தோட மோஸ்ட் மிஸ்டீரியஸ் புக் வாய்னேஜ் மேனுஸ்கிரிப்ட் அப்படிங்கிற இந்த ஒரு புக்குக்கு இன்ஃபேக்ட் பேர் கூட கிடையாது. அப்புறம் என்ன மாதிரி வாய்னேஜ் மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா காரணம் இருக்குது. 100 வருஷத்துக்கு முன்னாடி 1912 ஒரு போலிஷ் புக் கீப்பர், ஓகேவா, இவர் நிறைய கண்ட்ரிக்கு போய் பழைய புக்கெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வெளிநாட்டில் போய் விற்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் நபர். இந்த ஒரு வாய்னேஜ் அப்படிங்கிறவரோட ஃபுல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வில்ஃப்ரிட் வாய்னேஜ் அப்படிங்கிறவர். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பல நாடுகளுக்கு போகிறப்போ ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியில் இட்டாலியில் இந்த புக்கு ரொம்ப சேதப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமையில் இந்த பழைய புக்கு கடையில் இருக்கிறத பார்க்குறாரு. இப்போ நம்ம ஊர்லலாம் பார்ப்போம்ல, யூஸ் பண்ணாத புக்கு இல்லை யூஸ் பண்ண புக்கு பழைய புக்கில் எடுத்து கொடுப்போம், அந்த மாதிரி ஒரு பழைய புக் வச்சிருக்கிற கடையில் பார்க்குறாரு. என்னடா இந்த புக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கேன்னு எடுத்து கையில் எடுத்து பார்த்தா தான் ஒரு மொதல் விஷயம் ரியலைஸ் பண்ணுறாரு. இந்த புக்கு இந்த காலகட்டத்தில் பிரிண்ட் பண்ணதே கிடையாது. பிகாஸ் அந்த புக்கில் இருக்கிற அந்த பேப்பர் இருக்கும்ல, அந்த பேப்பர் பேப்பரே கிடையாது, அதுக்கு பதிலாக மாட்டுத்தோல் அங்கே இருக்குது. ஏன்னா மாட்டுத்தோலில் புக்கா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பார்க்குறாரு, அது ஆட்டுத்தோலில் பைண்ட் பண்ணப்பட்டிருக்குது. அப்போ இந்த புக் ரொம்ப பழமையான ஒரு புக்குன்னு தெரிஞ்சுக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்கிறாரு. பிகாஸ் இஸ் ஆல்ரெடி புக் கீப்பர் எனிவே. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா புக்கை வேகமாக புரட்டி பார்க்குறாரு. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அழகான ஹேண்ட் ரைட்டிங்கில் கைப்பட எழுதி இருக்குது, பிரிண்ட் பண்ணப்படலை, ஓகேவா, கைப்பட எழுதி இருக்குது. ஒவ்வொரு பேஜ்லயும் பாத்தீங்கன்னா நம்ம இதுவரைக்கும் பார்க்காத பிளான்ட்ஸ், இதுவரைக்கும் நம்ம பார்க்காத ஃப்ளவர்ஸ், மிகப்பெரிய ஆஸ்ட்ராலஜிக்கல் சார்ட்ஸ், அதாவது விண்வெளியில் இருக்கிற நம்பப்படுற இந்த ஜெமினி அப்புறம்லாம் லியோ அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த கான்ஸ்டிலேஷன்ஸை இவங்க வரைஞ்சி வச்சுருக்காங்க. அப்புறம் அண்ட சராசரம் காஸ்மோஸ் பற்றின இருக்கிற சார்ட்ஸ், இப்படி எல்லாத்தையுமே வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஒரு பயங்கரமான கைப்பட எழுதி இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா புக்குக்கு பேர் கிடையாது. அதே மாதிரி அதில் எழுதி இருக்கிற லாங்குவேஜ் இருக்குல்ல, அது என்னன்னே தெரியல. அங்கே என்னதான் சொல்ல வராங்க, இந்த புக்கு எதை பற்றி அப்படிங்கிறத புரியல. இந்த புக்கு எவ்வளோ பழமையான புக்கு அதுவும் தெரியல. ஸோ நம்மளோட ஹீரோவான வில்ஃப்ரிட் வாய்னேஜ் இருந்துக்கிட்டு என்னடா இவ்வளோ மர்மம் இந்த ஒரு பர்டிகுலர் புக்கை பற்றி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரம் பேச ஆரம்பிக்கிறார். அந்த ஆள் பார்த்தீங்கன்னா இந்த புக்கெல்லாம் எவனுமே எடுக்க மாட்டேன், நீங்கள் எடுக்கிறீங்கிறதுக்காக ஒரு ரொம்ப கம்மியான விலைக்கு இந்த புக்கையும் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த புக்கை அவர் எடுத்துகிட்டு வராரு, அமெரிக்காவுக்கு சேர்றாரு. பல இடங்களுக்கு இந்த புக்கு கைமாறுது. ஃபைனலி 1969 பார்த்தீங்கன்னா ஏல் யூனிவர்சிட்டியில் இந்த புக்கு போகுது. உலகத்தோட ரேரான மேனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் லைப்ரரியில் ஏல் யூனிவர்சிட்டி இதை போய் பாதுகாப்பாக வச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த புக்கோட ஒரே காப்பி ஏல் யூனிவர்சிட்டிக்குள்ள இன்னமும் இருந்துட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நியூயார்க்குக்கும் ஹார்ட்ஃபோர்டுக்கும் நடுவில் இருக்கும் அமெரிக்காவில். ஸோ அந்த இடத்துல இருக்கிற யூனிவர்சிட்டியில் ரொம்ப பத்திரமா 1969 இருந்துட்டு இருக்குது. இந்த புக்கை பற்றி அதுக்கப்புறம் டெக்னாலஜி வளருது, 21st செஞ்சுரி வருது. ஒரு மரமாக இருக்கட்டும், ஒரு கல்லாக இருக்கட்டும், எதா இருந்தாலுமே நம்ம டேட் பண்ணி எவ்வளோ பழமைன்னு பார்க்குறப்போ இந்த புக்கை டேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கார்பன் டேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நல்ல வேலைக்கு அது மேலே இருந்தது வேற. எதில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சார் எதில் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி மாட்டு தோலில் எழுதியிருக்காங்க. ஸோ ஈஸியாக கார்பன் டேட் பண்ண முடியும். இட்ஸ் ஆர்கானிக் கரெக்டாக. ஸோ அதை டேட் பண்ணி பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா திஸ் புக் இஸ் அட்லீஸ்ட் 600 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு தெரியுது. அதாவது அட்லீஸ்ட் 600 வருஷம் பழமையான ஒரு பர்டிகுலர் புக்கு நம்மளுக்கு தெரிய வருது. இந்த புக்கில் ஆல்மோஸ்ட் 272 பேஜஸ் மொத்தம் இருந்திருக்கணும்னு இப்போ 240 பேஜஸ் தான் இருக்குது. ஸோ மீதி இருக்கிற பக்கங்கள் 250, 260, 270, 32 பேஜஸ் மிஸ்ஸிங். அந்த பக்கங்களில் என்ன இருந்துச்சுன்னு யாருக்குமே தெரியுது இந்த புத்தகத்தில், ஓகேவா. ஸோ இப்போ அந்த புக்கில் 240 பேஜஸ் தான் இருக்குது. அண்ட் இது எல்லாமே ஒரு மாட்டு தோலில் எழுதியிருக்காங்க. இன்ஃபேக்ட் கண்ணுக்குட்டியோட தோல், காஃப் ஸ்கின்ல இதில் எல்லாமே எழுதப்பட்டிருக்குன்னு தெரியுது. எழுதினது அட்லீஸ்ட் 2 பேராவது இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஹேண்ட் ரைட்டிங் மாறினதெல்லாம் வச்சு அட்லீஸ்ட் 2 கைகள் இங்கே ஒர்க் ஆகிருக்கணும்னு எதிர்பார்க்கப்படுது. 2 பேர் எழுதியிருக்கணும்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கிற பைண்டிங் ஆட்டு தோலில் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி புக்குங்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம்.
அந்த காலகட்டத்தில் எதையோ வச்சு எழுதியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஸோ இதெல்லாம் தெரிய வந்த விஷயம், ஓகேவா? இந்த மாதிரி அனிமல் ஸ்கின் எழுதுறது வந்து கோடெக்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ கோடெக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதியிருக்காங்க. ஃபைன், இதெல்லாம் தெரிஞ்சது. தெரியாதது என்ன அப்படிங்கிறது வருவோம்.